குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம நெல்லை டிவிஎஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் ரோனின் மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிள் இன் டிவிஎஸ். அந்த மாடல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டயர்ஸ் பார்க்கலாம். இதோட டயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் இதோட டிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 300 mm ரோட்டோபடல் டிஸ்க் வந்து இதில் வரும். இந்த டிஸ்கில் அடிஷ்னலாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ்க்காண்டி ஏபிஎஸ் இது ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால் நீங்கள் பிரேக் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கிட்டிங் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்கும். அது போக இதோட அலாய் வீல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 9 ஸ்போக்ஸ் அலாய் வீல் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு காரில் இருக்கிற மாதிரி ஒரு டைமண்ட் கட் அலாய் வீல்ஸ் வர்ற மாதிரி இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதோட ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி 4 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் என்னென்னா ஓட்டுறவங்களுக்கு எந்த விதமான மோசமான ரோடாக இருந்தாலும் நம்மளுக்கு அந்த அதிர்வு வந்து ஷோல்டருக்கு வந்து ஏறாமல் ஷோல்டர் பெயின் வந்து இல்லாமல் இருக்கும். இந்த மாடல் யூஎஸ்டி 4 வந்து இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹெட்லைட்ஸ் இது வந்து டி ஷேப் எல்இடி ஹெட்லைட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ தூரத்துலேருந்து வந்தாலுமே ஒரு வெஹிக்கிளோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து தனியாக நம்மளுக்கு நோட் பண்ணுறதுக்காண்டி இந்த டி ஷேப் எல்இடி ரோனினில் மட்டும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ இது போக இதோட மீட்டரோட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசமெட்ரிக் மீட்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா நார்மலாக எல்லா மாடல்ஸுமே நம்மளுக்கு வந்து சென்டராக தான் இருக்கும் மீட்டர். ஸோ இது வந்து கொஞ்சம் சைடீஸாக வச்சுருப்பாங்க. இது எதுக்குன்னா ஓட்டுறவங்களோட ரைடர் கம்ஃபர்ட்டுக்கு இது வந்து விசிபிலிட்டிஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷன்ஸில் இந்த அசமெட்ரிக் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா கியர் இண்டிகேஷன்ஸ் வரும். டோட்டலாக இந்த வெஹிக்கிளோட கியர் வந்து 5 கியர் வரும். எந்த கியரில் போகிறீங்கிற இண்டிகேஷன்ஸ் இதில் வந்துடும். ப்ளஸ் அடிஷ்னலாக ஓடோமீட்டர்ஸ் வரும். ட்ரிப் மீட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ட்ரிப்பில் 2 டைப் உண்டு, ட்ரிப் ஏ ட்ரிப் பி அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் மாற்றிக்கலாம். இது போக உங்களோட ரைடிங் எஃபிஷியன்சியை நீங்கள் பிரிக்கிறதுக்காண்டி அர்பன் மோட் ரெயின் மோட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அர்பன் மோட் அப்படின்னா லோக்கல் இதில் நம்ம ஓட்டும் போது ஆவரேஜாக உங்களுக்கு பவர் பிஹெச்பி எல்லாம் கொடுக்குற மாதிரி அர்பன் மோடில் இருக்கும். ஸோ ரெயின் மோடு இந்த மோட் பட்டன் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து பிளேஸாக இருக்கும். ஸோ இந்த மோடை வந்து நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணும்போது இது அர்பன் ரெயின் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து 2 மோடில் ட்ரைவ் பண்ணலாம். ரெயின் மோடில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்கள் டிரைவிங் மழை பெய்யும் போது ரோட்டில் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இந்த ரெயின் மோடில் ஓட்டினீங்கன்னா பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து நார்மலாக இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஸ்கிட்டிங் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இல்லாமல் சேஃப்டி ரைடிங்கை இந்த ரெயின் மோடில் வந்து கொடுக்குறோம். ஸோ அது போக இதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கில் சுவிச்சஸ் இந்த இதில் வரும். ப்ளஸ் இந்த இதில் ஹசார்டஸ் லேம்ப் வரும். ஒரு ஹைவேஸில் நீங்கள் வந்து வெஹிக்கிள் பார்க் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஒரு 4 ஏரியாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறீங்க அப்படிங்கிற இண்டிகேஷன் கொடுக்குறதுக்கு இந்த இது கொடுத்துக்கலாம். ஸோ இதோட ஸ்டார்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெதர் டச்னு சொல்லுவாங்க. இதோட இண்டிகேஷனோட நேம் வந்து ஐஎஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டெக்ரல் ஸ்டார்டர் ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பண்ணுற அந்த சவுண்டே உங்களுக்கு இல்லாத அளவுக்கு இந்த சைலண்ட் ஸ்டார்ட் மூலிமா உங்களுக்கு வந்து இந்த ரோனின்ல ஸ்பெஷலாக ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14 லிட்டர்ஸ் வரும். இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் 225 cc இன்ஜின் வரும். ஆயில் கூல்டு இன்ஜின் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆயில் கூல்டு இன்ஜினோட பவரோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 20.4 PS பவரில் கொடுத்துருப்பாங்க. இதோட டார்க் வந்து புல்லிங் பவரில் வந்து நிறைய நம்மளுக்கு இது பண்ணுங்கிறக்காண்டி 19.93 Nm டார்க்கும் இதில் வந்து உங்களுக்கு வந்து இன்பில்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதனால் உங்களுக்கு வந்து அவுட்ரு டிரைவிங் பண்ணுறவங்க, கொஞ்சம் ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுறவங்க, ஸோ அப் அண்ட் சைட் ரோட்ஸில் மூவ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இந்த டார்க் பவர் பிக்கப் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட சீட்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபேமிலியாக யூஸ் பண்ணுற மாதிரி ஸோ நல்ல லென்த்தியாக வந்து இப்போ வந்து விசிபிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட சாக்கப்சர் அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இதோட சாக்கப்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ சாக்கப்சர் வந்துருக்கும். ஸோ இது வந்து மோனோ சாக்கப்சரில் இருக்கிறதுனால நம்ம லாங் டிரைவிங் போகும்போது ஓட்டுறவங்களுக்கு பேக் பெயின் வந்து நம்ம வந்து அறவே தவிர்க்கலாம். ஸோ இதோட எஸ்ஆர்ஸ் பற்றி நம்ம பேசி ஆகணும். இதோட எஸ்ஆர்ஸோட சவுண்ட் பீட் வந்து பார்த்தீங்கன்னா ரோனின் அப்படிங்கிறத தனியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட் சவுண்ட் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. இது வரைக்கும் எந்த வண்டியிலும் இல்லாத சவுண்ட்ஸ் வந்து இந்த ரோனினில் வந்து தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஏரியாவில் நீங்கள் இந்த வண்டியில் வரீங்கன்னா எப்படி நீங்கள் புல்லட்டுக்கு சவுண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த ரோனினுக்கும் நீங்கள் வந்து சவுண்ட் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதோட டெயில் லேம்ப் வந்து நல்ல விசிபிலிட்டியாக ஒரு பின்னாடி இருந்து வர்ற வண்டிகளுக்கு விசிபிலிட்டிஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல டெயில் லேம்போட பவர்ஸ் வந்து நல்ல விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ இந்த மோஸ்ட் பவர்ஃபுல் வெஹிக்கிளை வந்து நீங்கள் நெல்லை டிவிஎஸ்ல வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.